அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அதாவது சித்திரை மாதம் முடிவதற்குள்ளாக என்ன மாதிரியான பலன்களை மகர ராசியினர் அனுபவிப்பாங்க, அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தும், எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக இருக்குங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவானினுடைய அமைப்பின் எடுத்த முயற்சிகளில் சுலபமாக நீங்கள் வெற்றியடையலாம். புதுசாக வேலை தேடுறது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, புதுசாக வங்கியில் சேமிப்பு துவங்குவது, இது போல நிறைய நல்ல விஷயங்களை துவங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். சந்தோஷம் குடும்பத்தில் ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது நாள் வரைக்கும் கடந்த காலங்களில் தடைபட்டு வந்த சுபகாரியங்களை மீண்டும் துவங்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமாக பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி கூடுமான வரைக்கும் வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட், ஹெல்மெட் போன்ற உயிர் காக்கும் கவசங்களை உதாசீனப்படுத்தக்கூடாதுங்க. அப்படி இல்லைன்னா இரத்த காயமோ அல்லது விபத்தோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வாகன பயணங்களின் போது அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதே மாதிரி இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. மூன்றாவது நபர்களை எளிதில் நம்பவே கூடாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. அஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை தங்களுக்கு தான். அதனால ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வேலையை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளோடு அனுசரணையாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் நல்லபடியாக முடியும். சுப செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் எந்த ஒரு விஷயத்திலையுமே திறமையாகவே சிந்திக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. எளிதில் யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. இருந்தாலும் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அதே சமயம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட பாருங்க. வாடிக்கையாளரையோ அப்படி இல்லைன்னா பார்ட்னரையோ பகைத்து கொள்ள வேண்டாங்க. நிதானமாக இருக்க வேண்டும். அப்போதான் நீங்கள் நினச்சது சரியாக நடந்து முடியும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அது தங்களுக்கு குடும்ப பிரச்சனையை உருவாக்கலாம். இதன் காரணமாக டென்ஷனும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்குள்ள அமைதியின்மையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான விஷயங்களை பற்றி சிந்திப்பது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் வெற்றி காண்பீங்க. இந்த வேலைகளை எப்படி செய்யறது அப்படின்னு தெரியாம குழப்ப நிலையிலேயே பலரும் தவிப்பீங்க. இருந்தாலும் குழப்பத்தை எல்லாத்தையும் தாண்டி தங்களுடைய கடமையில நீங்க கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வீங்க. நிதி நிலைமை உயர ஆரம்பிக்கலாம். நீங்க கஷ்டப்பட்டதற்கு உண்டான பலன் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் எதிர்கால சேமிப்பு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்குங்க. நீண்ட நாள் பிரிந்த உறவுகளுடன் நேரத்தை செலவு செய்ய இந்த காலகட்டத்தில் வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. இருப்பினும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டியதும் உறவுகள் மத்தியில் வார்த்தைகளையும் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் பழகக்கூடிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க. ஏன்னா வார்த்தைகளில் இருந்தும் கலகம் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி எந்த விஷயத்திலையுமே இந்த நேரத்தில் அவசரப்பட வேண்டாங்க. 4 பேர் மத்தியில் உங்களுடைய பேச்சு மட்டும்தான் எடுபட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி
அடம் பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்கவும் கூடாது. அது தங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. உறவுகளோடு சற்று விட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே மாதிரி வாக்குவாதம் செய்தால் நல்ல உறவுகள் நண்பர்களை இழப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. அதனால கவனமாக இருக்க பாருங்க. வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் எதிர்பார்த்த லாபத்தை அடையணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். நிதி நிலைமை சீராக ஆரம்பிச்சிடும். வேலையிலையும் சரி உங்களுடைய உத்தியோகத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதாவது முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ இல்லாட்டினா விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ப்ரமோஷன் இல்லாட்டினா ஏதேனும் சலுகைகள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யுங்க. அதே சமயம் நிதானமாக சிந்திக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுடைய சேமிப்பு கரையவும் ஆரம்பிக்கலாம். பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் சின்ன சின்ன டென்ஷன் அவ்வப்போது உங்களுடைய உத்தியோகத்திலேயோ வேலையிலேயோ போகும். வியாபாரத்தில் பெருசாக லாபம் இருக்காது. இருந்தாலும் நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். சில பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோன்னா செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையும் பலருக்கும் உருவாகும். இருந்தாலும் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிகளை பண்ண பாருங்க. தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்கால சேமிப்பை உயர்த்துவது அதை விட ரொம்ப சிறப்புக்குரியது. குடும்பத்தில் உங்களுடைய குரலை உயர்த்தி பேச வேண்டாம். உறவுகளோடு அனுசரணை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல தேவையற்ற சண்டைகள் வந்தால் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை நிலைகுலைந்து போகும். அதனால் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமான ஒன்று. அதே போல் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் இருக்கவே கூடாதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. முன் கோபம் குறைய வேண்டும். அப்படி இல்லைன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லும். வேலையிலையும் வியாபாரத்திலையும் அனுசரணை தேவை. வாழ்க்கை துணையிடம் பொய் சொல்ல வேண்டாம். பிள்ளைகளோடு கோபத்தோடு பழகவும் வேண்டாம். வேலை வியாபாரத்தில் எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறீங்களோ அதே அளவுக்கு குடும்பத்தின் மீதும் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம். குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபரிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். மூன்றாவது நபர்களை தேவையில்லாமல் வீட்டிற்குள் அனுமதிக்கவும் வேண்டாம். இவை அனைத்தும் தங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால உஷாராக செயல்படுவது அவசியமாகிறது. அதே சமயம் ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்களுடைய கைக்கு சேரவும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகவும் அமையலாம். வசூலாகாத கடன் வசூலும் ஆக ஆரம்பிச்சிடும். நீண்ட நாட்களாக இழுபறையாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க. அதே போல் வண்டி வாகனத்தை ஓட்டும் போது கூடுதல் கவனம் இருக்கட்டும். அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில் குறைவு வைக்காதீங்க. எல்லோரிடத்திலையும் சமமாக பழக வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் முன்பாக நின்று உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். மேலும் அடுத்தடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற ஆலோசனை, எதிர்கால திட்டங்களை தீட்ட இந்த காலம் உகந்த காலமாகவே
நன்றாகவே இருக்கப்பெறும். நிதிநிலை ஓரளவுக்கு சீராகும். கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன்பொருள் சேர்க்கை இருக்க பெறுகிறது. படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரொம்ப கண்டிஷனோடு நடந்து கொள்வீங்க. நீங்கள் உங்களுடைய மேலதிகாரிகளாக இருந்தாலும் உங்களிடம் வேலை செய்பவர்களை மிகவும் அதிகாரத்துடன் நடத்துவீங்க. சரியான நேரத்தில் சரியான முறையில் எல்லா வேலையையும் நடத்தி முடிக்க போராடுவீங்க. இதனால் சின்ன சின்ன எதிரி தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கடமையில் சரியாக இருந்தால் ஒரு மன திருப்தி வரும் இல்லையா? அது இந்த காலம் தங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி பார்த்தோன்னா குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் எதிரிகளினுடைய பிரச்சனையும் மற்றொரு புறம் தொல்லையும் கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. இந்த நேரத்தில் புது மனிதர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இருந்தாலும் புது நபர்களிடத்தில் தங்களுடைய குடும்ப ரகசியங்களோ அலுவலக ரகசியங்களோ எதிர்கால திட்டங்களை பற்றியோ பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஹனுமன் வழிபாடு தங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை ஏற்படுத்துவதோடு மனதை உறுதி செய்யுங்க. அதே போல் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தும்.